ஃபார்முலாக்குள்ள மூணு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் அதில் போடுறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா 5 வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ரிட்டர்ன் வந்து 15-16% வளருது அப்படின்னா 15 வருஷம் 15,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த போட்ட பணத்தை என்னால் எடுக்க முடியுமா, ஏதாவது லாக்இன் இருக்கா அப்படின்ற கேள்விகள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி மட்டும் கண்டிப்பாக வரும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சுந்தர் சிம்போனியா வெல்த்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை வந்து எப்படி பெருசாக்கணும், இந்த சக்சஸ் ஸ்டோரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. அந்த சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்கணும். சக்சஸ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டுத்தொகை அப்படின்றத பத்தி நம்ம கேள்விப்படும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு செல்வத்தை சேர்க்க முடியும். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றத ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. 6வது 7வதுலேயே நமக்கு வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து எலிமெண்டரி மேக்ஸ்லேயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டைம் இஸ் மணி அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். P × 1 + R/100 the whole power n அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள மூணு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் அதில் போடுறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இந்த பிரின்சிபல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பணத்தை போட்டால் தான் பணம் வளரும். பணம் போடாமல் கண்டிப்பாக பணம் வளராது. ஸோ நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போய் கேட்டிங்கனாலும் நான் பணம் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், அதாவது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு கூட நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து இந்த போட்ட பணத்தை என்னால் எடுக்க முடியுமா, ஏதாவது லாக்இன் இருக்கா அப்படின்ற கேள்விகள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி மட்டும் கண்டிப்பாக வரும். நான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மலான ஒரு கேள்வி தான். ஆனால் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கையிலையும் இல்லை. அதாவது யாராலையுமே வந்து ஷோராக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டி மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட சரி, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு எஃப்டியை போடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிட்டே போறீங்கன்னா 5 வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் 7 இருக்கலாம், அடுத்த வருஷம் 6 இருக்கலாம், அதுக்கப்புறம் 5 இருக்கலாம், அப்புறம் திருப்பி 7 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை மட்டும் வந்து எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு எஃப்டி மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஈக்விட்டி மார்க்கெட்டோ இல்லை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை பற்றி மட்டும்தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கோம். எது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறது வந்து மனித இயல்பு. ஆனால் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காம நீங்கள் உங்களுடைய பிரின்சிபலை பற்றி யோசிச்சுட்டு அதே மாதிரி ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்கு. P × 1 + R/100 the whole power n அப்படின்னு சொல்லுவோம். n is nothing but number of years அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் முதலீடு பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்க அது முக்கியம். அடுத்தது எவ்வளோ நாட்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியும், இன்ஃபேக்ட் எவ்வளோ வருஷங்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டாளரோட கையில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் 25 வயசில் இருக்காரு, அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் மினிமம் ஒரு 50லேருந்து 55 வயசு வரைக்கும் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக அத்தனை காலத்துக்கு அவர் வந்து ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ கண்டிப்பாக பண்ண போறாரு அப்படின்னா அதுலேருந்து அவருக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரேட்டுன்னு சொன்னேன். இந்த ரேட் வந்து யாரோடைய கண்ட்ரோல்லையும். ஸோ இந்த 3 விஷயமும் கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா
நமக்கு ஈஸியாக வந்து பெரிய தொகையை சேர்க்க முடியும். இந்த 3 விஷயத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் ரிட்டர்னை தவிர பிரின்சிபலும் டைமும் ஒரு இன்வெஸ்டரோட கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனாலே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் அண்ட் டைமை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சோம்னா பெட்டராக இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 25 வயசில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட், ஒரு 15,000 ரூபாய் மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இந்த எஸ்ஐபி மூலமாக ரிட்டர்ன் வந்து 15-16% வளருது அப்படின்னா 15 வருஷம் 15,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து 15 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 15% வளர்ந்தா நீங்கள் 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுல பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15. ரிட்டர்ன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணியிருக்கோம் 15-16%. இப்போ இதையே நீங்க வந்து ஒரு 25 வயசு பையனால கண்டிப்பாக வந்து 15 வருஷம்னா அவருக்கு 40 வயசு தான் ஆயிருக்கும். இன்னொரு ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையில காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் என்னன்னு புரிய வரும். ஸோ இதே எக்ஸாம்பிளில் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஆனால் 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே 15-16% வளர்ந்தது அப்படின்னா உங்ககிட்ட 1 கோடி ரூபாய்க்கு பதிலாக எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா 10 கோடி ரூபாய் உங்க கையில் இருக்கும். ஸோ அப்போ 1 கோடி எங்க இருக்கு? 1 கோடி சேர்க்கறதே எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர்னால தொட முடியாத ஒரு இலக்கு தான் அது. ஆனால் நிறைய பேர்னால வந்து ஒரு மாதம் 15,000 ரூபாய் சேர்க்க முடியும். இன்ஃபேக்ட் 30 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியும். ஆனால் இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து சேர்ந்து செஞ்சேன்னா தான், அதுவும் மெயினாக வந்து லாங் டர்மாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய தொகையை சேர்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து போட்ட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னாலே நான் பணத்தை வெளியே எடுத்துடுறேன், இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது நீங்க இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் பண்றதுக்கு வந்து நீங்க டைமே கொடுக்கிறது. டைம் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 15 வருஷத்துல 1 கோடி ஆயிருக்குன்னா அடுத்த 15 வருஷத்துல அது 2 கோடி ஆகாது, அது 10 கோடி ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்னாலே புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் அவர் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஃபார்முலாவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பண்ணிங்கன்னா நீங்களும் பல கோடிகளை சேர்க்கும். ஸோ அதனால் தைரியமாக இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 விஷயமும், அதாவது பிரின்சிபல், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் டைம், இந்த 3மே எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய சொத்து உங்களால் சேர்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு காம்பவுண்டிங் ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய அளவில் செல்வத்தை சேர்க்க முடியும். ஸோ இந்த சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட கேள்விகளை கேளுங்க. வரப்போகிற வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.